ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஹிந்தி டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான கில்லர் சூப் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அபிஷேக் சௌபி டைரக்ஷன்ல மனோஜ் பாஜ்பாய், கொங்கனா சென், நாசர் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 45 to 55 மினிட்ஸ் இருக்கும். 6 hours 47 மினிட்ஸ்ல இந்த மொத்த சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சுவாதி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் பிரபாகர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ட்ரீமா இருக்கு. சுவாதி உமேஷ் அப்படிங்கிறவரோட ஒரு அஃபேர்ல இருக்காங்க. இந்த விஷயம் பிரபாகருக்கு தெரிய வர எதிர்பாராத விதமா பிரபாகர் இறக்க நேரிடுது. அதுக்கப்புறம் பிரபாகருக்கு பதிலா அவருடைய தோற்றத்துல இருக்கிற உமேஷ தன் ஹஸ்பண்ட் மாதிரி சுவாதி நடிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்ப இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ்க்கு என்ன தேவையோ நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொன்னதுனால நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா டிராக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. இந்த சீரிஸ்ல அன்வான்டான சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த சீரிஸ் உடைய பேசிங் வந்து பெட்டரா இருந்திருக்கும். இந்த சீரிஸ் உடைய ஆரம்பத்துல டார்க் காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானருக்கு இவங்க ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்றதான் உண்மை. சோ இந்த சீரிஸ் முழுக்கவே பாத்தீங்கன்னா த்ரில் எலமெண்டோ எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் தர மாதிரியான காட்சிகள் எதுவுமே இருக்காது. டார்க் காமெடி சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா இனிஷியல் எபிசோட்ஸ்ல ஃபன்னியாவும் என்டர்டெய்னிங்காவும் இருந்தாலுமே மோனோட்டனஸா ஒரே மாதிரியான காமெடி சீக்வன்சஸ் வந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதான் உண்மை. சுவாதி, உமேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க மறைக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியே வர மாதிரியான ஒரு த்ரெட்டனிங்கான சிச்சுவேஷன் எதுவுமே வந்து இந்த சீரிஸ் முடியற வரைக்குமே இருக்காது. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே அதுவுமே பாத்தீங்கன்னா முடிக்கிறது வந்து அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா முடிச்ச மாதிரி தான் இருக்கும். சோ இந்த சீரிஸ் ஆரம்பிச்சு முடியற வரைக்குமே ஒரு பிளாட்டான ஒரு நரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா நீங்க பிரெடிக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். மனோஜ் பாஜ்பாய், கொங்கனா சென் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த மொத்த சீரிஸுமே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. உமேஷ் உடைய ஐ மேக்கப் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கில்லர் சூப் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.